ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன்டா, மல்லி சம்பல். காய்ச்சல், தடிமனுக்கு வாய்க்கும் இதமாக இருக்கும் அண்ட் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் தான் நான் இன்றைக்கி மல்லி சம்பல் செய்து உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன். மல்லியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து செமிபாட்டுக்கு நல்ல மற்றது தடிமன் காய்ச்சல் டைமில் அது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இன்றைக்கி எப்படி மல்லி சம்பல் செய்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க காமெண்ட்டில். ஓகே, மல்லி சம்பலுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்றபடியாக இந்த வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 இது ஒரு வெங்காயம், 3 துண்டு உள்ளிப்பல், வெந்து இஞ்சி சிறிய துண்டு எடுத்து இப்படி சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். நான் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றபடியாக பெருசாக உரைப்பு போடையில் 3 சேத்தல் மிளகா, பிறகு தேங்காய்ப்பூ வந்து இது டீப் ஃப்ரிட்ஜில் நான் திருவி போட்டு வச்சுருந்தேன்னா, ஸோ அதை எடுத்து வச்சிருக்கிறேன். அது போட்டு தான் செய்ய போகிறேன். மற்றது மல்லி அண்ட் கொஞ்சம் மிளகு. எப்படி செய்வோம்னு இது ஏற்கனவே வறுத்த மல்லி தான் என்றாலும் நான் திருப்பி ஒருக்கா லேசாக வறுக்க போகிறேன். இது நார்மலாக நீங்கள் எண்ணெயிலையும் வறுக்கலாம். ஆனால் காய்ச்சல் தடிமனுண்டா எண்ணெய் பாவிச்சா வயிற்று பிரெட்டு மெலாட்டி இருமும். ஸோ அதால் நான் இன்றைக்கு எண்ணெய் பாவிக்காமல் சும்மா லேசாக கொஞ்சம் மல்லியோட மிளகும் போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். மல்லி வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்கிறேன். பிறகு இதோட நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கொள்வோம். இப்படி வறுத்து நல்லா வறுக்க தேவையில்லை. இந்த ஏற்கனவே இது நான் வறுத்து வச்சது தான், என்றாலும் திருப்பி சூடாக்கினா நல்லன்ட்டு தான் திருப்பி வறுக்கிறேன். இந்த சூட்டோட இருக்கிற பேன்லேயே நான் அந்த வெங்காயத்தையும் போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். நான் வந்து இதுக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி எண்ணெய் போடையில் இப்போ நான் சும்மா மற்றபடி செய்கிறேன்டா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இது வதக்குவேன். ஆனால் இப்போ எனக்கு எண்ணெய் நினைக்கவே வயிற்று பிரட்டுறபடியாக சும்மா ஒரு லேசாக அந்த வதக்கல் எடுத்து இதோடையே நான் உள்ளியும் இஞ்சியும் போட்டு வதக்க போகிறேன். உள்ளி இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. அதோட கொஞ்சம் சேத்தல் மிளகாய் நான் 3 தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் விருப்பம்ண்டா இன்னும் கொஞ்சம் கூடவும் எடுக்கலாம். இதையும் ஒரு லேசாக சூடாக எடுத்துக்கொள்ளுவோம். அதே மாதிரி எங்களோட தேங்காய் பூவையும் லைட்டாக இப்படி வறுத்தெடுத்துக்கொள்ளுவோம். இதெல்லாத்தையும் ஆறினா பிறகு ஒரு கிரைண்டரில் போட்டுட்டு அதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி, நான் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறேன். நீங்கள் தண்ணி விடாமலும் மறுவல் நுறவில் அரைக்கலாம், இல்லாட்டி இடிச்சு கூட இருக்கலாம். நான் இன்றைக்கு உண்மையாக அடிக்க தென்பில்லை, அதெல்லாம் தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். எங்களோட சம்பல் ரெடி ஆயிட்டுது. இப்படி பதத்துக்கு தான் நான் அரைச்சி எடுத்தேன்னா, நீங்கள் என்ன வேணும்னா பேஸ்ட்டாகவும் எடுக்கலாம். எங்களோட சம்பல் ரெடி. இதோட கொஞ்சம் தேசிக்காய் புளி விட்டா பர்ஃபெக்ட். இடியப்பத்தோட இல்லாட்டி நீங்கள் பானை கொஞ்சம் லேசாக வாட்டிட்டு அதோட இது சாப்பிட்டா காய்ச்சல் வாய்க்க சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். டேக் கேர், பை பாய்.